ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்முடைய மகன் கிஷோர் யூடியூப் சேனலில் ஒரு மீன் ஒன்றை பிடிச்சி போட்டிருக்கேன்னு சொன்னேனே மீனோட பிடிச்சி போட்டிருக்கேன்னு சொன்னேன் தானே. அது அந்த மீன் ஒரு பீச்சில் பிடிச்ச மீன் தான். பாருங்கள், சின்ன பீச்சில் நிற்கிறது. பீச்சில் பிடிச்ச மீன் தான் அது. அப்படி பெரிய மீன் உண்டு. முதல் முறை தடவை நான் அந்த மீனை பிடிச்சிருக்கேன். இப்போ என்னென்னா, திரும்பவும் பீச்சுக்கு வந்திருக்கேன். இன்றைக்கு ஒரு மீன் பிடிச்சி பார்க்கணும்னு சொல்லி. நான் ஏற்கனவே பிடிச்ச மீன் என்னென்னா பாருங்கள், உங்களுக்கு அந்த மீனை பற்றி எதில் பிடிச்சிட்டு காட்டுறேன். இந்த கையில் போடுற ஹேண்ட் தூண்டலுக்கு தானே, கையால் வீசி இப்படி கிறுக்கி போட்டு வீசி போடுற அந்த தூண்டல்லாம் ஏற்கனவே அந்த மீனை பிடிச்சேன் நான். இப்போ பிடிக்க போகிறது நம்மளோட ஹேண்டல் இந்த மற்ற தூண்டல். அந்த தூண்டலை காட்டுறோம் உங்களுக்கு. பாருங்கள், நான் காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள், இந்த அடிக்க தூண்டல் தான். இந்த தூண்டல் மூலமாக தான் இன்றைக்கி ட்ரை ஒன்று பண்ணி பார்க்க போகிறோம். மீனை இன்றைக்கி எடுக்கலாமோ இன்னும் தெரியலை, ஆனால் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன் நான். அதோட சேர்த்து பாருங்கள், நான் அந்த கையில் முதல் ஒரு மீன் பிடிச்சி நான் தானே, அந்த மீன் இந்த தூண்டல் மூலமாக தான் இழுத்தேன். பாருங்கள், இப்போ அடுத்து என்னென்னா, நம்ம தூண்டல் சரி கட்டுறதுக்குரிய மோட்டர் எல்லாமே நான் எடுத்து வந்திருக்கேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த அருகி இது நம்மளோட இதில் அதை செட் பண்ணக்கூடும். செட் பண்ணிவிட்டு பாருங்கள், இதை செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளை இன்றைக்கி இந்த மீனை தான் போட்டு நம்ம எடுத்து பார்க்கணும். மீன் படலைன்னு தெரியலை, எடுத்து பார்க்கணும். நான் இழுத்து பார்க்குற வீடியோ இப்போ நான் ஒரு ஆள் தனியாக தான் வந்திருக்கேன். என் கூட ஒருத்தருமே இல்லை வீடியோ பண்ணுறதுக்கு. பார்ப்போம், நான் ஒரு வேளை வீடியோ பண்ணி போடுவோம். இல்லை நான் இன்றைக்கி எடுக்க போகிறதுக்குரிய வீடியோட எல்லாத்தையுமே காட்டிட்டேன். இதில் நம்மளோட மோட்டர் இந்த அருகி தூண்டல் கணையோட மோட்டரு, மீன், அடுத்த இந்த இதில் ஆர்டிசி எல்லாம் அருகி, இந்த அருகி ஈயெல்லாம் கொண்டு வந்துருக்கி, எல்லாம் கரெக்டாக எடுத்து வந்துருக்கி, எல்லாம் போட்டு இந்த ட்ரைவ் பண்ணி பார்ப்போம். நான் என்னால் அந்த தூண்டல் போடுறத வீடியோ பண்ணிடுமாண்டா உங்களுக்கு பண்ணி காட்டுவோம். பண்ணிடலாட்டி மீன் இழுத்தா மீனை காட்டுவோம் உங்களுக்கு. பாருங்கள், நம்ம திரும்பவும் காட்டுறோம். நம்ம தூண்டல் தான் அருகி, பீச்சில் அருகி, இந்த பீச்செலாம் இழுக்க போகிறோம். நம்ம புதுக்குடி பீச்செலாம் இழுக்க போகிறோம். எங்கள் ஊர் பீச்சு தான் இது. இந்த பீச்செலாம் இழுக்க போகிறோம். சரி ஃப்ரெண்ட், பாருங்கள், இனி நான் அடுத்த வீடியோவில் நான் இழுக்கிறத பற்றி வீடியோ பண்ணால் உங்களுக்கு போடுறோம். பண்ணலைன்னா மீன் இழுத்துருந்தா மீனை போடுவோம். அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு மீன் இழுக்கிறத பற்றி என் கூட தனித்தானே இருக்கேன். ஒரு ஆள் இருந்தால் கண்டிப்பாக நான் வீடியோ பண்ணி போடுவோம் உங்களுக்கு. அதோட இன்னொன்று என்னென்னா, நம்மளோட எங்களோட மகன் கிஷோர் சேனல்லாம் இந்த மீன் இழுக்கிற வீடியோலாம் போடுவேன் நான். அதுக்காக நீங்கள் தப்பாக ஒன்று நினச்சிட்டாங்க. எந்த மகன் தானே வீடியோவாக இப்போ போட்டால் அதுலேயே போட்டுக்கலாம். எங்களோட மகன் பாருன்ட்டு இருந்தவர் இன்றைக்கு வரலை. அது கொஞ்சம் காற்று அது மாதிரிக்கிறதால நான் வீட்டுக்கு கூட்டி வரலை. அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக அவர் கூட்டி வருவேன் நான். ஹலோ ஃப்ரெண்ட், என்னென்னா மீன் இன்றைக்கு ஒரு மீனுமே படலை. என்ன நாங்கள் மீன் பிடிக்கிறது வந்து இங்கே பாருங்கள், இந்த கணையெல்லாம் எல்லாமே இருக்கி. அப்போ இந்த அதில் எரிஞ்சு பார்த்தேன்னா அப்போ எரிஞ்சு பார்த்ததில் பாருங்கள் ஒரு மீனுமே படலை. அப்போ இன்னும் ஒரு 4-5 தான் எரிஞ்சு பார்த்தேன். அதில் எனக்கு வீடியோ பண்ணிடலாம் போயிட்டு என் ஃப்ரெண்ட் பொடி ஒரு ஆள் வந்துச்சு அவர்கிட்ட பார்க்குறதுக்கு. அப்போ அந்த பொடியன்ட்ட கொடுத்து தான் நான் வீடியோ பண்ணினேன்.
அதனால் ஃபுல்லாக எரியத்துலாம் ஃபுல்லாக வீடியோ வந்து ஒரு தடவை எரியத்து வீடியோ பண்ணியிருக்கேன். அதனால் பாருங்கள், மீன் படலை இன்றைக்கி ஃபெஸ்ட்டோட ஒருக்கா மீன் பிடிச்சிருக்கு. மற்ற தூண்டலில் இன்றைக்கி புதுசாக ஒரு தூண்டல் வாங்கி வந்தானே, இந்த தூண்டிலில் பாருங்கள் மீன் எறிஞ்சுனாங்க. இன்றைக்கி பிடிக்கல. நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த தடவை நாளைக்கு வந்து எறியும் போது கண்டிப்பாக வீடியோ பண்ணுவோம். அப்படி வீடியோ பண்ண முடியலண்டா உங்களுக்கு காண்டி தெரியும். அப்படி மீன் பட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இதில் வீடியோ பண்ணி கண்டிப்பாக போடுவோம். நான் சேனலில் எங்களோட மகன் சேனலில் போடுவோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், ஹாய்.